வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்முடைய சேனலில் திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற திருவாசக பாடல் தாங்க நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். அதாவது இது சிவபெருமானை போற்றி புகழ்ந்து பாடும் மற்றும் சிவபெருமானை தூக்கத்திலிருந்து எழுப்பும் ஒரு அருமையான பாடல்ங்க. அதாவது பாடல் 20 திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சி. மாணிக்க வாசகர் நமக்கு எழுதிய திருவாசகத்தில் இருந்து ஒரு பகுதியாகும். 20ஆம் பாடல் இது. அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பள்ளி எழுச்சி 20ஆம் பாடல் திருவாசகம் பாடல்லேருந்து புத்தகத்துலேருந்துங்க. அதாவது சில பேர் பாடுவீங்க இந்த பாடல் கூட்டு பிரார்த்தனையாக, சில பேருக்கு தெரிந்திருக்கிற வாய்ப்பில்லை. அதனால் இது தெரியாதவங்களுக்கு போய் சேரும் பதிகமாகும். மிகவும் அற்புதமான அதிசக்தி வாய்ந்த பாடல்க. அதாவது சிவபெருமான் தூங்கிக் கொண்டிருக்கும்போது அவரை அதிகாலை வேளையில் எழுப்புகின்ற அற்புதமான பாடல். இதோடைய ஆழ்ந்த கருத்து என்னவென்றால், இதில் சூட்சுமமாக கருத்து ஒன்று அமைந்திருக்கிறது. அதாவது நம்முடைய ஆன்மா அது மிகுந்த இருளில் இருக்கும்போது அதை துகில் எழுத்து நம் நேர்மறை செய்யும் பாடலாகவும் இந்த பாடல் விளங்குகிறது. சிவபெருமானை துகிலிலிருந்து எழுப்புகின்ற ஒரு அற்புதமான பாடலாகவும் மற்றும் இதனுடைய உட்கருத்தும் அமைந்திருக்கிறது. மிகவும் அற்புதமாக மாணிக்க வாசகர் நமக்கு இந்த திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற பாடலை கொடுத்திருக்கிறார். இந்த பாடலை நம்ம அனைவரும் கற்றுண்டு நாம் சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை அன்னைக்கு பாடலாம் கோவிலில். அப்படி இல்லை என்றால் பிரதோஷ நாட்களில் பாடலாம். அப்படி இல்லை என்றால் இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி கால பைரவுக்கு மிகுந்த உகந்த நாளாக கருதப்படுகிறது. தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு நம்ம இந்த கோவிலில் கூட்டு பிரார்த்தனையாகவும் இந்த பாடலை பாடலாம். இது நாங்கள் கூட்டு பிரார்த்தனையாக பாடிய பாடல் தாங்க. அந்த பாடல் தான் இப்போ உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். என் கூடவே சேர்ந்து பாடுங்க. புக்கு இருக்கிறவங்க அதை பார்த்து பாடுங்க. அப்படி புக்கு இல்லாதவங்க ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சிடணும் பாடலாம். சரி வாங்க, நம்ம அந்த பாடலை பாடலாம். திருப்பள்ளி எழுச்சி 20ஆம் பாடல் திருவாசகத்தில் 20ஆம் பாடல். திருப்பெருந்துறையில் அருளியது திரோதான சுத்தி இறைவனை துயில் எழுப்பும் முறையில் அவனை புகழ்வது என்சீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம். திருச்சிற்றம்பலம். புலர்ந்தது பொழுது. பாடலாம் வாங்க, என் கூடவே சேர்ந்து பாடுங்க. 20 பாடல் 20 எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாரும் பாடலாம் வாங்க. எடுத்து வச்சுக்கோங்க. போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலருந்தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் ஏனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின்மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன
கடிமலர் மலர மற்று அந்நல்லங்கண்ணம் தீரல் நீரை அறுபதம் முரல்வன இவையோர் திரு பெருந்துறை உரை சிவபெருமானே அருள் நீதி தரவரும் ஆனந்தமலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. கூவின பூங்குயில் கூவின கோழி குருவுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து உருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனர் செறி கழல் தாளினை காட்டாய் திரு பெருந்துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துன்னிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகைய துவள் காயர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திரு பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பூதங்கள் தோறும் நின் ராயேனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்கொள்வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்து எம்மையாண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தரு தரவர் பலரும் மைபூரு கண்ணியர் மானுடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலர்ந்தன் வயல் சூழ் திரு பெருந்துறை உரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து எமையாண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அது பழச்சுவையென அமுதென அறிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்து அருளும் மது வளர்பொழில் திரு உத்தர கோசமங்கை உள்ளாய் திரு பெருந்துறை மன்னா எடு எமை பனி கொழு மாறு அது கேட்டோம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே.
முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவர் வந்தனை வீரவலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் பூரை திருமேனியும் காட்டி திரு பெருந்துரை உரை கோயிலும் காட்டி அந்த நாவதும் காட்டி வந்தாண்டாய் அறமுதே பள்ளி எழுந்தருளா விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொரு உளே உன தொழும்படியோங்கள் மன்னக தேவந்து வாழச் செய்தானே வந்திரு பெருந்துரை ஆய்வழி அடியோம் கண்ணகத்தே நின்று களி தருதேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் என்னக தாய் உலகுயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே புவனீர் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்ற மாறு என்று நோக்கி திருப்பெருந்துறை உரை வாய் திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் மலரவனாசை படவும் நின்னலர்ந்தமே கருணையும் நீயும் அவனையுர் புகுந்து எமையாட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே புவனீர் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்ற வாறு என்று நோக்கி திருப்பெருந்துறை உரை வாய் திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் மலரவனாசை படவும் நின்னலர்ந்தமே கருணையும் நீயும் அவனையீர் புகுந்து எமையாட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே புவனீர் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்ற வாறு என்று நோக்கி திருப்பெருந்துறை உரை வாய் திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் மலரவனாசை படவும் நின்னலர்ந்தமே கருணையும் நீயும் அவனையீர் புகுந்து எமையாட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் சிவனே போற்றி. மாணிக்க வாசகர் தந்தருளிய திருவாசகம் பாதக்கமலங்கள் போற்றி போற்றி. அருள் தரும் யோகாம்பாள் அம்மை உடனமர் அருள்மிகு ஆத்மநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் யோகாம்பாள் அம்மை உடனமர் அருள்மிகு ஆத்மநாதார் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் யோகாம்பாள் அம்மை உடனமர் அருள்மிகு ஆத்மநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எந்நாட்டவர்க்கும் சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாணிக்க வாசகர் தந்தருளிய
திருவாசகம் பாதக்கமலங்கள் போற்றி போற்றி. மிகவும் அற்புதமான பாடல் பாருங்க. திருவாசகத்தில் இருக்கின்ற 20ஆம் பாடல் இது. திருப்பள்ளி எழுச்சி. அதிகாலை பொழுதில் இறைவனை துகிலிலிருந்து எழுப்புகின்ற பாடலாகும். அதாவது இதனுடைய உட்கருத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது ஆன்மாக்களின் இருக்கின்ற இருளை நீக்கி இறைவனை அறியும்படி செய்கின்ற ஒரு அற்புதமான பாடல். அறியாமையை நீக்கி ஒளியை உணர்கின்ற, பகவானின் ஒளியை உணர்கின்ற ஒரு அற்புதமான பாடல் தாங்க இந்த பாடல். மாணிக்கவாசகர் நமக்கு கொடுத்திருக்கின்ற திருவாசகம் என்கின்ற பொக்கிஷம் ஒரு அருமையான அற்புதமான பாடல். இறைவனை துகிலெழுக்கும் பாடல். இந்த பாடல் எல்லாரும் கற்றுண்டு பாடலாம். பகவானை துகிலெழுப்புன்றது ரொம்ப ஈஸியான வேலையாங்க. நம்ம எழுப்பணும் அப்படின்னா நம்ம வீட்டு மெம்பர்ஸை நம்ம எப்படி எழுப்புவோம்? எழுந்துரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இறைவனை எழுப்பும்போது நம்ம அதற்கு ஏற்றாற்போல் நம் பாடல் பாடி அவரை மகிழ்வித்து தூக்கத்திலிருந்து உறக்கத்திலிருந்து எழுப்புகின்ற பாடலாக அமைகிறது திருப்பள்ளி எழுச்சி. இது மார்கழி மாதத்தில் ஆண்டாள் நாச்சியார் திருவெம்பாவை பாடலில் இது அந்த பாடலில் எழுப்புகின்ற பாடல் அப்படின்ற மாதிரி அந்த மார்கழி மாதத்தில் திருவெம்பாவையில் அமைந்திருக்கும். இது திருவாசகத்தில் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்ற இந்த பாடல் மூலமாக இறைவனை எழுப்புகின்ற பாடலாகும். அதே மாதிரி சுப்ரபாதமும் இறைவனை எழுப்புகின்ற பாடல் தான். அதிகாலையில் எல்லாம் ஒவ்வொரு வேறு வார்த்தைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அற்புதமான சக்தி வாய்ந்த பாடல்ங்க. இறைவனை எழுப்புகின்ற பாடல் திருப்பள்ளி எழுச்சி பாடல். எவ்வளவு ராகம் பாருங்கள். ராகம் எவ்வளோ இனிமையாக இருக்குது. கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. பார்த்தீங்களா? இந்த பாடலை நீங்கள் ஆன் செய்து இதனுடைய கூடவே சேர்ந்து பாடினீங்கன்னா உங்களுக்கு பாடலும் வரும், ராகமும் வரும். இந்த வார்த்தைகள்லாம் மனதில் அப்படியே பதியுங்க. நமக்கு நல்லது நம்ம கேட்கவும், நல்லது நம்ம பாடவும், நல்லது நம்ம சொல்லவும் நமக்கு நல்லதே நடக்கும். எல்லாம் சிவமயம். அதிகாலை பொழுதில் இறைவனை நாம் எழுப்புகின்ற பாடலாக இந்த பாடல் அமைகிறது. பகவானை தூக்கத்திலிருந்து எழுப்பி அவரை நமக்கு அருள் புரிய வேண்டி பாடும் பாடலாக இந்த பாடல் அமைகிறது. மேலும் நம்முடைய அறியாமை என்னும் இருளை நீக்கி இறைவனின் கருணையை உணரும்படியான ஒரு அற்புதமான பாடலாக இந்த பாடல் அமைகிறது. மாணிக்கவாசகருடைய அனுபவத்தை பார்க்கலாங்க. அதாவது திருப்பெருந்துறையில் மாணிக்கவாசகருக்கு இறைவனே நேரில் அருள் புரிந்தாராம், காட்சி தந்தாராம். அப்படி காட்சி தரும் நேரத்தில் மாணிக்கவாசகர் இந்த பாடலை எழுதி இறைவன் முன்னாடி சமர்ப்பித்தாராம். இறைவனே குருவாக நேரில் வந்தபோது இந்த பாடலை மாணிக்கவாசகர் எழுதினாராம். மேலும் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் அதிகாலை பொழுதில் எழுந்து திருவெம்பாவை பாடலை பாடும்படி இந்த திருப்பள்ளி எழுச்சி அமைகிறது. இறைவனை எழுப்பி பாடும் பாடலாக அமைகிறது. என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் பலனடையட்டும். மேலும் நம்முடைய வீடியோவை நல்ல விஷயங்களை நிறைய ஷேர் செய்யுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் கிட்டலாம். அதாவது நம்ம எவ்வளவு ஷேர் செய்கிறோமோ அவ்வளவு அவர்களுக்கு நன்மை பயக்கும், அவர்களுக்கு பலனடையும். அதாவது அந்த பலன் நமக்கு நன்மை பயக்கும் என்ற ஒரு சின்ன கருத்து தாங்க. அதனால் எப்போவுமே நல்ல விஷயங்களை நிறைய பேருக்கு ஷேர் செய்யுங்க. நம்மளுடைய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாங்க. அதாவது இந்த வீடியோ சிவபெருமானை தூக்கத்திலிருந்து எழுப்பும் பாடலாக அமைகிறது. மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க.
அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.